So hello guys, this is Ajit. Usually in பார்த்தாலே தெரியும் I am a IT company employee now. So more than that, I am a designer. So I have to sit around 8 hours in the chair and I have to work for around 7 hours. 1 hour is lunch break. So அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. I just noticed like gymnasium was near to my apartment. So எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இங்க வரது போறதும் சரி. And then ஒரு நாள் வந்து நான் விசிட் பண்ணேன் and it really changed my life. How I am saying is like எனக்கு ஆக்சுவலா ஸ்ட்ரெச்ன்றது வந்து எனக்கு அவ்வளோ வந்ததில்லை. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி நிற்கிறேன் நான். பிஃபோர் தட் நான் எப்படி நிற்பேன்னு சொல்லிட்டு எஸ் என்னோட க்ளோஸ் லவ் பர்சன்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் தெரியும் நான் எப்படி நிற்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நிற்கிறது காரணம் ஜிம்னாசியம் ஹவுஸ். அண்ட் அதர் திங் இஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மைண்ட் செட். எப்பவுமே ஜிம்முக்கு வரலாம் சரி லைக் வி ஹேவ் லைக் ஃபேட் பர்ன் அது பண்ணணும், அப்புறம் மசில் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். பட் மோர் தன் தட் ஐ கெஸ் மைண்ட் செட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் திங்ஸ் இன் ஜிம். ஒய் ஐம் சேயிங் மைண்ட் செட் இஸ் லைக் nowadays people are going through a lot of things. அது என்னன்னு சொல்றதும் எப்படி சொல்றது உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் when you come to gym and the atmosphere correct irundhuchuna your mindset will be aligned perfectly and for sure you'll be seeing a great change. I would strongly recommend to take PT. Why I am saying is like PT la vandu ஒரு person உங்களுக்காக கேர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டா அது கண்டிப்பா உங்களுக்கு ப்ளஸ் தான். ஸோ மோர் தன் தட் you can easily see the result in each 1 month. I have started around 89 kilos, now I am at 82 within 2 months. So அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ பிகாஸ் லைக் as I already mentioned 8 hours நான் உட்காந்துருக்கேன். ஸோ உட்காந்து ஒர்க் பண்றது அது கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஐ கேன் ஸ்டாண்ட் பர்ஃபெக்ட்லி, ஐ கேன் டூ ஸ்ட்ரெச்சஸ் பர்ஃபெக்ட்லினா தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் PT and I would go for like 5 out of 5 for the PT.